தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும். அது பின்னர் அது சாத்தியமாகியது. தமிழராட்சி மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நடத்துவதற்கு அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கோ அல்லது அந்த ஆட்சியாளருக்கோ விருப்பம் இருக்கவில்லை. அவர்கள் பல்வேறு தடைகளை தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை கொழும்பிலே நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 30 வருடம் நடைபெற்ற தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது இந்த நிகழ்வு தான். இதற்கு பின்னாலே தான் ஆயுத போராட்டங்கள் பரிணமித்தன. வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பின்னடைவை தமிழ் தேசியம் பேசுகிற, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற தரப்புகள் எதிர்கொண்டன என்றால் அதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த இனம் மிக விரைவாக விடுதலை அடைய வேண்டும். எங்களுடைய மக்கள் தங்களுடைய மண்ணிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே பலவிதமான உயிர்களை நாங்கள் விதைத்திருக்கின்றோம். சிங்கள தேசிய கட்சிக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் தமிழகத்திலிருந்து ஜனார்த்தனன், உலக தமிழர் பேரவை தலைவர் ஜனார்த்தனன் கலந்து கொள்வதாக இருந்தது. அவருக்கு விசா கொடுக்கவில்லை நினைக்கிறேன் அவர் வருவார் அப்படின்ற ஒரு கதை உலகம் எல்லாம் பரவி இருந்தது. நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். சந்திரசேகரன் அவருக்கு இந்த கொலைகள் நடந்து முடிந்த பின்னால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு கொடுத்தார் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய புதிய தலைமுறை புரிந்து கொள்ளவும். அந்த கொள்கைக்காகவே அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். எங்களுடைய நாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 51 வருடங்களுக்கு முதல் தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது 9 பேர் மரணமடைந்தார்கள், 50 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். மிக முக்கியமாக 15 வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன், 26 வயசு பரம்சோதி சரவணபவன், 32 வயசு வைத்தியநாதன் யோகநாதன், 52 வயசு ஜோன் பிடலி சிங்மரிங்கம், 53 வயசு புலேந்திரன் அருளப்பு, 21 வயசு ராசதுரை சிவானந்தம், 26 வயது ராஜன் தேவரட்னம், 56 வயது சின்னத்துறை பொன்னத்துறை, இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர், 14 வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார். இவர்கள் அல்பர்ட் துரியப்பா மேஜராக இருந்த பொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையிலே நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள். அவர்களுக்கான 51வது வருட நினைவு நாள் இன்றைய நாள். இந்த நாளிலே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். இன்று ஜனவரி 10ஆம் தேதி 4வது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலையினுடைய 51வது ஆண்டு நினைவு நாள். ஈழத்தமிழ் இனத்தை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து காலத்துக்கு காலம் இனப்படுகொலை, இன அழிப்பு நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக இந்த 4வது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை 9 பொதுமக்கள், 2 சிறுவர்கள், ஒரு மாணவன் உட்பட 9 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவு நாள் தான் ஜனவரி 10ஆம் தேதி. அந்த நினைவு தூபியிலே நாங்கள் இன்று எங்களுடைய அஞ்சலிகளையும் வணக்கங்களையும் அகவணக்கத்தையும் செலுத்தி இருக்கிறோம். அந்த விதத்திலே எங்களுடைய தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே இப்படியான இனப்படுகொலைகள், இன அழிப்புகள் படிப்படியாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே 2009 முள்ளிவாய்க்காலில் நடந்த மிக பெரும் தமிழ் இனப்படுகொலை, இந்த நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் இந்த இனப்படுகொலை அழிப்புக்கு நீதி கேட்டு தமிழர்களாக நாங்கள் சர்வதேசத்திடம் எங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். அந்த விதத்திலே தமிழின அழிப்புக்கு, தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும். அந்த நீதிக்கு பரிகாரமாக ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம். நன்றி.
51 வருடங்களுக்கு முன்னர் அந்த சம்பவம் நடைபெறும் போது நீங்கள் ஒரு நேரடி சாட்சியாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது நான் ஒரு பாடசாலை சிறுவனாக எங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய அம்மா அண்ணா உட்பட எல்லோரும் இதில் ஆர்வலராக இருந்தார்கள். ஆகவே நான் அப்போது யாழ் மத்திய கல்லூரியின் மாணவனாக இருந்தேன். ஆகவே மத்திய கல்லூரி இந்த இடத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம். ஆகவே நாங்கள் இந்த விழாக்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக இது கிட்டத்தட்ட யாழ் மாவட்டம் முழுவதுமே கொண்டாடப்பட்ட மிகப்பெரும் விழாவாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட இந்த புல்லுக்குளம் பக்கத்திலிருந்து இந்த முத்தவழி மைதானம் முழுவதும் நிறைத்து வீரசிங்களுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து போயிருந்தபோது நாங்கள் அந்த கூட்டத்தினுள் சிக்கப்படக்கூடாது என்பதற்காக புல்லுக்குளத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வீதியின் மருங்கிலே பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது எல்லா இடத்திலும் என்ன நடக்கிறது என்பதை எங்களால் கவனிக்க முடியாது. ஆகவே நாங்கள் கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த போது கூட்டத்தின் நடுவிலே போலீஸ் வாகனம் கொண்டு வந்தது. திடீரென துப்பாக்கி வேட்டு சத்தங்கள் கேட்டன, அலறல் சத்தங்கள் கேட்டன. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். மக்கள் குளறி அடித்து ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து எழும்பி எல்லோரும் திக்கு திசை மாறி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியோடு நாங்களும் காயத்திலே கம்படி பக்கமாக ஓடி எங்களுடைய ஊருக்கு போகின்றன அப்போது இருந்தது. ஆகவே அந்த மிகப்பெரிய அலறல், துப்பாக்கி சத்தம், அலறல், மக்கள் முண்டி அடித்து விழுந்தடித்து ஒருவர் மிதித்து கொண்டு தப்பி ஓடிய ஒரு நிகழ்வு தான் கண் முன்னே இருக்கு. உங்களுடைய பார்வையில் எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இது அந்த நேரத்தில் நான் சிறுவன். அதுக்கு பிறகு வரக்கூடிய மற்றவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் தான் எங்களுக்கு தெரியும். இதில் எங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். இந்த தமிழராட்சி மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நடத்துவதற்கு அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கோ அல்லது அந்த ஆட்சியாளருக்கோ விருப்பம் இருக்கவில்லை. அவர்கள் பல்வேறு தடைகளை தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை கொழும்பிலே நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவை இங்கே நடத்துவதற்கு அவர்கள் பல தடைகளை போட்டார்கள். அதிலே அவர்களுடைய கட்சி சார்பிலே இங்கே யாழ்ப்பாணம் மேயராக இருந்தது துரையப்பா அவரும் இங்கே கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பல்வேறு தடைகளை போட்டுக் கொண்டிருந்ததாக நான் பின்னர் அறிந்திருக்கிறேன். இவை தவிர வெளிநாடுகளிலிருந்து இது ஒரு உலக தமிழராட்சி மாநாடு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக நடைபெற்றது. ஒரே நேரத்திலே கிட்டத்தட்ட 7-8 இடங்களிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. நாடகங்கள், நாட்டியங்கள், செமினார், கருத்தரங்குகள், கண்காட்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒரே நேரத்திலே நடைபெற்று கொண்டிருந்தன. ஆகவே இங்கே உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு டிக்னேட்டரிஸ், அதாவது பேராளர்கள் கலந்து கொள்வதற்காக இங்கே விரும்பி போன போது இலங்கை அரசாங்கம் நிறைய பேருக்கு விசா கொடுக்க மறுத்தது. பின்னர் அதுக்கு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பின்னால் சிலருக்கு மட்டும் விசா கொடுத்த விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த கடைசி கூட்டத்திலே தமிழகத்திலிருந்து ஜனார்த்தனன், உலக தமிழர் பேரவை தலைவர் ஜனார்த்தனன் கலந்து கொள்வதாக இருந்தது. அவருக்கு விசா கொடுக்கவில்லை நான் நினைக்கிறேன் அவர் வருவார் அப்படின்ற ஒரு கதை எல்லாம் பரவி இருந்தது. ஆகவே அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஆகவே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. ஆகவே இந்த 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 தடைக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய விருப்பம் தேவை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. அவர்கள் இதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த 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 இராணுவ இந்த போலீஸாருக்கு தலைமை தாங்கி வந்தது டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர், துணை ஆய்வாளர் சந்திரசேகரன். அவருக்கு இந்த கொலைகள் நடந்து முடிந்த பின்னால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு கொடுத்தார் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய புதிய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழர்களை கொன்றவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுப்பது என்பது இது மட்டுமல்ல, இது போன்று நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை, தமிழர்களுடைய எழுச்சியை, தமிழர்களை அடக்கி ஒடுக்கும் இது தமிழர்களை வளர்க்கும், தமிழர்களுடைய உணர்வுகளை வளர்க்கும், தமிழருடைய ஒற்றுமையை வளர்க்கும் போன்ற பல்வேறு காரணங்களால் இவை இனிமேல் நடக்கக்கூடாது என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது ஒரு இனவரி அடிப்படையிலான தன்மையிலிருந்து தான் இவை நடந்ததாக நான் நினைக்கிறேன்.
1974 ஜனவரி மாதம் நடைபெற்ற 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வுகள் போன்ற நடைபெற்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் வீரசிங்க மண்டபத்துக்கு எதிரே அந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட்ட பொழுது யாழ்ப்பாண நகர மண்டபத்தை அன்று மேயர் அல்புரத் துரைப்பா கொடுக்க மறுத்து பூட்டப்பட்ட காரணத்தால் இந்த திறந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீசார் வந்து வீதியை இடையூறு செய்கின்றீர்கள் என்ற சாட்டை வைத்துக்கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததன் விளைவாக மின்சார வயர்கள் அறந்து ஒட்டுமொத்தமாக 9 பேர் இந்த இடத்திலே மரணமானார்கள். தமிழ் மாநாட்டிலே மொத்தம் 11 பேர் மரணமானார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு 51வது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற இந்த விழாவிலே 2000ஆம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும். அது பின்னர் அது சாத்தியமாகியது. இன்றைக்கும் நாங்கள் வெறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, தமிழ் இனத்தினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான ஒரு தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து, அது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதே போல் இந்தியாவிலே தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒற்றை கோரிக்கையை ஒரு பூரண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சமஷ்டி என்று 75 ஆண்டுகள் பேசி கலைத்து விட்டோம். மீண்டும் சமஷ்டியை பற்றி கேட்பதிலே அர்த்தமில்லை. நாங்கள் பூரண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பூரண சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சாத்தியம் பெறும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை இன்றைய நினைவேந்தல் நேரத்திலே நாங்கள் அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அந்த இறந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவஞ்சலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றியை கூறி, இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல, இது இனத்துக்கான ஒரு நினைவேந்தலாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சம்பவம் நடந்து 51 வருடங்கள் கடந்து விட்டன. நீங்கள் அப்போது பிறந்திருக்க மாட்டீர்கள் நினைக்கின்றேன். அதுக்கு பின்னர் வந்த ஒரு தமிழ் சமூகத்தில் வந்த ஒரு இளைய தலைமுறையாக இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? 51 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் இப்படியான ஒரு வரலாற்று துயரமிக்க சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ் தேசிய இனம் இத்தனை நெருக்கடிகளை சந்தித்தது என்று நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம். ஆனால் அதை விட எத்தனையோ பல மடங்கு நெருக்கடிகளை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இப்படியான நினைவேந்தல்களில் இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அதன்படியால் இப்படியான விடயங்களினூடாக நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலக தமிழராட்சி மாநாடு, 4வது உலக தமிழராட்சி மாநாடு இந்த பிரதேசத்தில் இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் நடைபெற்று கொண்டு மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக வந்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த இடத்துக்கு நாங்கள் மக்களை ஒன்று திரண்டு வருமாறு கேட்டு இந்த இடத்திலே நிகழ்வு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை குழப்புகிற அந்த வரலாற்று சம்பவங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த இடத்திலே இறந்திருக்கக்கூடியவர்களுக்கான அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வாக இது இருக்கிறது. மறுபடியால் இப்படியான விடயங்களை இப்படியாக எங்களுடைய மக்கள் உணர்வுபூர்வமாக தங்களுடைய இனத்துக்காக, மொழிக்காக ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடியிருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாறுகளை எங்களுடைய மக்கள் மத்தியிலே இன்னும் தீவிரமாக இளந்தலைமுறை மத்தியிலே வரலாற்றை நாங்கள் கடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு விடயம்தான் என் மனதிலே உதிக்கிற ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை அடுத்த தமிழ் தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? நிச்சயமாக நாங்கள் இளந்தலைமுறை மத்தியிலே நாங்கள் எப்படியான வரலாற்றினூடாக வாழ்ந்திருக்கிறோம், எங்களுடைய மூத்தவர்கள் எப்படியாக தங்களுடைய மொழியை வளர்ப்பதற்காக, தமிழ் தேசியத்தை ஊடுகடத்துவதற்காக இப்படியான வரலாற்றோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற விடயங்களை நாங்கள் அடுத்த தலைமுறையிற்கு சொல்லாது விட்டால் வரலாற்றை சரியான முறையிலே ஊடுகடத்த முடியாத ஒரு இனம் தன்னுடைய மொழியை, தன்னுடைய தேசியத்தை ஒரு பொழுதும் முன்னிறுத்த முடியாது என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்று கடமையையும் சரியாக செய்வதற்கான அந்த முயற்சியிலே இங்கிருக்கக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல சகல நாடுகளிலும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகல மக்களும் இந்த விடயங்களிலே கூடுதலான கவனம் எடுத்து இன்னும் வேகமாக இந்த விடயங்களிலே செயற்பட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். நண்பர்களே, நாங்கள் இலங்கை தமிழருடைய வரலாற்றிலே ஒரு மிக கரைபடிந்த நிகழ்ச்சியாக நடந்தது 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இன்றைய தினத்திலே தமிழராட்சி மாநாட்டு சம்பவம். அதை நாங்கள் வருடம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த நினைவு கூறுவது என்பது எல்லோரும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இலங்கையிலே நடக்கின்ற இந்த அரசியல் ரீதியாகவும் தமிழை அழிப்பு விஷயமாகவும் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதன் மூலம் எதிர்காலத்திலாவது நாங்கள் முடிவை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஆனாலும் முடிவு உடனடியாக கிடைக்குதோ இல்லையோ நாங்கள் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் இவ்வளவு பேரும் கூடி இந்த நினைவு கூறுவதற்காக கூடி நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநகர உறுப்பினருமான திருவிழாவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பும் தமிழும் கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்திய இலட்சியத்திற்காக வாழ்ந்த உயர்ந்த மனிதர்களை சாவு என்றும் சாகடிப்பதில்லை. அவர்கள்
மக்கள் மனதிலே என்றும் எப்போதும் நீடித்து நிலைத்து வாழ்வார்கள் என்ற உண்மையை இன்றைய நினைவு தினம் எமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றது. 1974 ஆண்டு ஏற்பட்ட தமிழாட்சி மாநாட்டிலே ஏற்பட்ட பெரும் இழப்புகள் நினைவுதான் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மக்கள் இனத்திற்காக அன்று இந்த மண்டபத்திலே ஒன்று கூடி இருந்தார்கள் என்றால் தமிழுடைய எழுச்சி நாளை தமிழ் பேசும் உலகம் கொண்டாடுகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுகூறுவதற்காக இந்த மண்டபத்திலே ஒன்று கூடினார்கள். அந்த நினைவு மண்டபத்திலே ஒன்று கூடிய மக்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அன்றைய அரசால் எடுத்த முடிவுக்கு இன்றும் நாங்கள் அந்த நினைவு நாளை நினைவு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் என்ன தியாகத்திற்காக வாழ்ந்தார்களோ, எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்தார்களோ, தமிழர்கள் நிம்மதியாக இந்த மண்ணிலே நீடூடி வாழ வேண்டும், தேசிய லட்சியத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த கொள்கைக்காக வாழ்ந்தார்களோ, அந்த கொள்கைக்காகவே அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். அவர்களுடைய நினைவுகூறும் முகமாக மட்டுமல்ல, அவர்களுடைய லட்சியம் இந்த மண்ணிலே எங்கள் மக்கள் மத்தியிலே நீடூடி வாழ நிலைமுறை நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய லட்சிய வழியிலே பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே 51 வருடம் கழிந்தாலும் கூட அவருடைய நினைவாக அவருடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்காக நாங்கள் என்றும் நீடித்து நிலைத்து உழைப்போம் என்ற உறுதியோடு இந்த நிறைவு கொண்டு இந்த ஆத்மாக்களுக்காக எங்களுடைய இறைவனிடம் அவர்களுக்காக மன்னிப்பு இருக்கின்றோம். இறைவா உமக்கு புகழ், நித்திய இழப்பாற்றி அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் கிடக்குது, சமாதானத்தில் இழப்பார்களாக. ஆமென். திரு ஆனந்தவர சில வார்த்தைகள் 5 தசாப்தங்களுக்கு மேலாக இதே நாளிலே கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக இன்று ஒன்று கூடி நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். இதனுடைய எண்ணம் என்னென்று சொன்னால், எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே பலவிதமான துன்ப துயரங்கள் நடைபெற்றதை உணராதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தலைமுறைக்கு இது எங்களுடைய ஒரு தமிழராட்சி மாநாட்டிலே நடந்த ஒரு துயரம். இன்றைக்கு 51வது ஆண்டிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைக்கு 7-8 தசாப்தங்களாக இதே இனம் தன்னுடைய உரிமைக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு விதமான விலைகளை கொடுத்து உயிர் தியாகங்கள், உடைமை மற்றும் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை செய்து இன்று தங்களுடைய இலட்சியங்களை அடைய முடியாத ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலிலே இந்த இனம் காணப்படுகிறது. ஆகவே இந்த இனம் மிக விரைவாக விடுதலை அடைய வேண்டும். எங்களுடைய மக்கள் தங்களுடைய மண்ணிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே பலவிதமான உயிர்களை நாங்கள் விதைத்திருக்கின்றோம். ஆகவே இவர்களுடைய தியாகத்தோடு சேர்ந்து இங்கே இந்த மண்ணிலே புதையுண்ட அத்தனை வீரர்களுடைய எண்ணங்களும் நினைவாகும் வரை இந்த இன விடுதலை பயணம் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு இது நடத்தப்படும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். இவர்களுடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றியை பெறுவதாக. தொடர்ந்து முன்னாள் மாகாண அமைச்சர் திரு சர்வேஸ்வரன் சில வார்த்தைகள். இன்றைக்கு ஒரு 51 ஆண்டுகளுக்கு முன்னால் இடத்திலே ஒரு பாடசாலை சிறுவனாக நம்முடைய குலத்துக்கு பக்கத்தில் இதை பார்த்து கொண்டு நடக்கின்ற போது அவை இன்னும் எங்களுடைய கண்ணுக்களே பசுமையாக இருக்கின்றன. மிக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படி சிலர் செருப்புகளும் குளமாக இருந்தது. இன்றைக்கு 51 வருஷம் போனாலும் கூட அவைகள் மிக பசுமையாக அந்த கொடிய நினைவுகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஏற்கனவே பேசியவர்கள் கூறியது போல எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை எங்களுடைய இந்த போராட்டங்கள், எங்களுடைய இந்த தியாகங்கள், எங்களுடைய இந்த கடந்து வந்த பாதைகளை போதிய அளவுக்கு தெரிந்து கொள்ளவில்லை அல்லது தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கின்ற துரதிர்ஷ்டமான நிலைமை இருக்கிறது. அவற்றை இந்த புதிய தலைமுறைக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் கடற்கரை தேவை இருக்கிறது. ஆகவே இந்த அஞ்சலி கூட்டங்கள் அல்லது இவையெல்லாம் வந்து அந்த அந்த நிகழ்வுகளை முழுமையாக மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு வகையாக நாங்கள் எதிர்காலத்தில் அமைக்க வேண்டும். வெறுமனே ஒரு சடங்காக சிறுவியாக மட்டும் இல்லாமல் அந்த தமிழகத்தின் மாநாடு என்ன, அந்த மாநாட்டில் என்ன நடந்தது,
இரண்டாவது விடயம், இந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய அர்த்தம் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு இளைஞர்களை இந்திய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நினைக்கிறேன் இது ஒரு அத்திவாரக்கல் மாதிரி ஆயுத போராட்டம் இங்கே நடப்பதற்கு ஒரு அத்திவாரக்கல் மாதிரி நடந்த விஷயம் இந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய படுகொலை. மிக பெருமளவு இளைஞர்களை இந்த சம்பவம் தூண்டியது. அதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய நீண்ட ஆயுத போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆயுத போராட்டத்தினுடைய முடிவுகள் தெரியும். ஆகவே இன்றைக்கு 51 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் கழித்தும் நாங்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் பல்வேறு காரணிகளை நாங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக எங்களுக்குள்ளே அது ஒரு உறுதியான ஒற்றுமையை உருவாக்கி இந்த இழந்த உயிர்கள் அனைத்துக்கும் ஒரு அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் இந்த இடத்திலே என்பதை கூறி நாங்கள் தொடர்ந்து வருஷா வருஷம் இதை நடத்தி கொண்டு ஏதாவது பேசிக்கொண்டே போகாமல் இதை நாங்கள் அர்த்த புஷ்டியான ஒரு விடயமாக எடுத்து ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நாங்கள் இந்த தீர்வை காண வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய புதிய தலைமுறையும் சரி அடுத்த தலைமுறையும் சரி இதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது அந்த செல்வாவுடைய கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதை விட்டு செல்லக்கூடாது, நாங்கள் அதை விட்டு செல்லக்கூடாது, நாங்களே தீர்வு கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி நான் இளைஞனாக இருந்தபோது அமிர்தலிங்கம் போன்றவர்களுடைய முறைகளை பார்க்கும்போது நாங்கள் இந்த தலைமுறையில் எங்களுடைய தலைமுறைக்கு இதை முடித்துவிட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை விட்டு செல்லக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் 3வது 4வது தலைமுறை இதனை பேசிக்கொண்டு இதையே மீண்டும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இதை தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கு பேசிக்கொண்டிருக்காமல் இதற்கு உரிய ஆக்கப்பூர்வமான உறுதியான செயற்பாடுகளின் ஊடாக இந்த இழப்புகள் அனைத்துக்கும் உண்மையான ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுவது. தொடர்ந்து முன்னாள் MP சித்தா தலைவர்கள் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். 50 வருடங்கள் கழிந்துவிட்டது. 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்திலே நடந்த அந்த நிகழ்வு இன்றும் எங்களை போன்ற சிலரது கண்முன்னால் மனத்திலே மிக ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். தானாகவே கூடிய கூட்டம். இன்று போல் இல்லாமல் அன்று உணர்வுடன் மக்கள் மிக தொகையாக வந்து கூடுகின்ற நிகழ்ச்சிகளிலே இதுவும் ஒன்றாக இருந்தது. அன்று இந்தியாவிலிருந்து ஜனார்த்தனம் வந்திருந்தார். அவர் வருகிறார் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த கூட்டத்தை குழப்புவதற்கான முயற்சிகளை போலீசார் எடுத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தை குழப்புகின்ற முயற்சியிலே இந்த இடத்திலே 9 பேரும் வெளியிலே 2 கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த 11 பேரையும் இந்த 50 வருடமாக தொடர்ந்து நாங்கள் நினைத்து வருகின்றோம். அவர்களுடைய இழப்பு தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தின் ஒரு ஆரம்பமாக இருந்தது. அதன் பிறகுதான் ஆயுத போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூர்மையடைந்து உலகமே பார்த்து இயக்கிற அளவுக்கு அந்த ஆயுத போராட்டம் எடுக்கப்பட்டது. பல இயக்கங்களிடையே மோதல்கள் இப்படியாக இருந்திருந்தாலும் அந்த ஆயுத போராட்டம் தமிழ் மக்களுடைய விடிவை நோக்கி போகும் என்று மக்கள் நம்பினார்கள். அதன் பிறகு ஆயுத போராட்டம் முடிந்த பின்பு இன்று நாங்கள் சாத்திக ரீதியிலே பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஆயுத போராட்டம் முடிந்த பின்பு சிலருக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த நம்பிக்கை கூட இன்று முறியடிக்கப்பட்டு தமிழ் மக்கள் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலமாகவே இது இருக்கின்றது. நாங்கள் முக்கியமாக ஒற்றுமைப்பட வேண்டும். எல்லாரும் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமை ஒரு பலமாக இருக்கும். அந்த பலத்தை கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை
தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்பட வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இன்று இருக்கின்ற நிலையிலே வடக்கு கிழக்கை பார்க்கின்ற போது கிழக்கை விட்டாலும் கூட கிழக்கிலே தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நின்றிருக்கின்றார்கள். வடக்கிலே பொதுவாக தமிழ் தேசியத்தை புறக்கணித்து அவர்கள் சிங்கள தேசிய கட்சிக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் இரண்டு பேர் தான் இங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக யாழ்ப்பாணம் என்று சொல்வது அன்று தொட்டு இன்று வரையுமே தமிழ் தேசியத்தின் ஒரு அடிப்படை இடமாகவே பார்க்கப்பட்டது. முக்கியமான இடமாக தமிழ் தேசியத்துக்காக நிற்கின்ற இடமாகவே என்றுமே பார்க்கப்பட்டது யாழ்ப்பாணம் என்று சொல்லுகின்ற போது. இங்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே கூட அவர்கள் யாழ்ப்பாணம் ஒன்றுதான் இந்த விஷயத்தை கிடைப்பார். தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, மலையகத்தில் கூட குண்டமான ஐயா கூட அவர் வடகிழக்கு என்று சொல்ல மாட்டார், யாழ்ப்பாணம் என்று சொல்லுவார். இப்படியான ஒரு நிலையிலே யாழ்ப்பாணம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை என்று கண்டிருக்கின்றது. இதை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். கட்டியெழுப்பி தமிழ் தேசிய போராட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். சாத்வீக ரீதியிலே நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு முதலிலே எங்களுடைய ஒற்றுமையை கட்ட வேண்டும். அதை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இதுவரை காலமும் தங்களுடைய உயரை இந்த 9 பேர் மாத்திரமல்ல, இந்த 11 பேரும் மாத்திரமல்ல, இதுவரை காலம் தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவர் விருப்பமும் அதுவாகவே இருக்கும் என்று அவர்களுடைய விருப்பங்கள். ஆகவே அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி. தமிழராட்சி மாநாடு, உலக தமிழராட்சி மாநாடு, அதுக்கு முந்தைய மாநாடு மலேசியாவில் நடந்தது. இந்த மண்ணிலே தமிழர்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மாநாடு தமிழர் பிரதேசத்திலே நடைபெறக்கூடாது என்பதிலே அப்பொழுது இருந்த அரசாங்கம் மிக தெளிவாக, அதனாலே அதற்கு வழங்கக்கூடிய அனுமதியும் மறுக்கப்பட்டிருந்தது. அந்த மறுதளிப்பை எதிர்த்துத்தான் இங்கே இந்த மாநாடு நடந்தது. அதை இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த தெற்கத்திய ஆதிக்கம், தமிழர் விரோத செயல்பாடு மிக தெளிவாக இடம்பெறுகிறது. அதில் நாங்கள் எங்களுடைய மக்களும் அன்புக்குரிய சித்தார்த்தன் அவர்கள் கூறியது போல நாங்கள் இந்த திசை மாறி போகிறோம் என்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்று இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிக அதிர்ச்சியூட்டும் வகையிலே தெற்கத்திய தலைமைகளுக்கான பிரதிநிதிகளை எங்களுடைய மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இதே உண்மையாக வரலாற்றை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைவாக இருக்கிறது. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தலைமைத்துவம் எங்களுடைய மக்களுடைய பிரதித்துவம் எங்களுடைய தலைமைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு தெற்கத்திய தலைமைக்கு உட்பட்டதாக இருப்பது மிக மோசமான. இதற்காக போராடிய இந்த தமிழ் ஆராய்ச்சியை மாநாட்டை நடாத்தியவர்களே அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடி இந்த மண்ணிலே இந்த மாநாட்டை நடாத்தினார்கள். அதற்காக பேர்ந்த ஆயுத உண்மையாக இந்த 74ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த நிகழ்வு தான் எங்களுடைய தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது. தற்காப்பு போராட்டம் நாங்கள் தொடர்ந்து 30 வருடம் நடைபெற்ற தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது இந்த நிகழ்வு தான். இதற்கு பின்னாலே தான் ஆயுத போராட்டங்கள் பரிணமித்தன. ஆகவே அது எல்லாவற்றையும் எங்களுடைய மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேலும் தெற்கத்திய தலைமைக்கு பின்னாலே போகாமல் தமிழ் தலைமைகள் எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, தமிழ் தலைமைகளுக்கு பின்னாலே அவர்களை ஆதரிக்க வேண்டும். எங்களுடைய அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் மீள் பரிசீலனை செய்து இனிமேல் எதிர்வருகின்ற தேர்தல்கள், உள்ளூராட்சி தேர்தல்கள் வருகின்றன, தமிழ் தேசியத்தோடு பலமாக நிற்கின்ற நிலைக்கு மக்கள் மீளாய்வு செய்ய வேண்டும். இத்தனை கொலைகளும் இத்தனை பாதகமான அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய போராளிகள்
இவர்களை போன்ற இந்த 11 பேரும் போராளிகள் அல்ல, அவர்கள் வெறும் பொதுமக்கள். ஆகவே அப்படியான பல கொலைகள் நடந்திருக்கின்றன. இவை நினைவு கூர்ந்து ஒரு மாற்று சிந்தனையை மீளாய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மக்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு எங்களுடைய இந்த நிகழ்விலே அஞ்சலி செலுத்துகின்ற அத்தனை ஆன்மாக்களும் அமைதி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துயரமிக்க சம்பவத்துக்காக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழ் தேசிய இனம் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்ததோ அதை விட பல மடங்கு நெருக்கடிகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இப்படியான நிகழ்வுகள் ஏன் நடைபெற்றது, எப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன என்கிற அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எவ்வளவு பலவீனமான முறையிலே கடத்தி சென்றிருக்கிறோம் என்பதற்கு பல சான்றுகளை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய விருப்பங்கள் எப்படியானதாக இருந்திருக்கிறது என்பது கூட மிகச்சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பின்னடைவை தமிழ் தேசியம் பேசுகிற, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற தரப்புகள் எதிர்கொண்டன என்றால் அதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடியால் நடந்த விடயங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களை சரியான வகையிலே இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டிய அல்லது இந்த விடயங்களை ஊடுகடத்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டு நடைபெற்ற தோல்வியை அத்துணை தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களிலே ஒன்றுபட்டு இந்த விடயங்களை முன்னகர்த்துவதற்கு நாங்கள் அத்துணை பேரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.